ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பக்கம் இருப்பதாக ராமதாஸ் கூறுவது தவறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாவேகாவுக்கு போறதுக்கு கூட்டணிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்க மதசார்பற்ற இந்தியா கூட்டணி இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையான நிலையை நாங்க வற்புறுத்திக்கிட்டு தான் இருப்போம். ஒண்ணு சொன்னாலே உடனே கூட்டணி மாறி எதா இருந்தாலும் கூட்டணியோடு சம்பந்தப்படுத்தி பேசுறது பொருத்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு மேலும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான ஏற்பாடு இது. அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி இடஒதுக்கீடுன்னு போனா அந்த இடஒதுக்கீடு எங்க போய் முடியும்னு தெரியல. ஏற்கனவே வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொண்டு வந்தது அவசர கதியில எதையும் ஆய்வு பண்ணாம கொண்டு வந்து தப்புன்னு உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிருக்கு. சோ இப்ப திரும்ப அந்த நிறைவேற்றினா ஆதரவற்ற இவங்க ஆதரவற்ற நிபந்தனை பொறுத்து தூதுவளை கரிசலாங்கண்ணி ஆனதோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த அரசாங்கம் இருக்க போகுது நிபந்தனையற்ற ஆதரவு. இந்த ஆதரவு இவங்க ஆதரவு இல்லாம தானே இந்த அரசாங்கமே வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடிதான் எல்லா வன்னியர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எந்த சாதி கட்சிக்கு பின்னாடியும் அந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் முழுமையா இல்லை.